நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே என்ன திடீர்னு வரக்கூடாதவங்களாம் இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்க்க ஒரு புது நபர் வந்திருக்காருங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கொலைக்கும் மறுபக்கம் இந்த சதி திட்டங்களுக்கும் சம்பந்தப்பட்டவங்களோட கையால் தான் அப்படின்ற போதே உங்களுக்கு புரிஞ்சுட்டு நம்ம ரஞ்சிதம் தான் வருகை தந்திருக்காங்க. ரஞ்சிதம் வந்ததோட மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகா கியூட்டா ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு போறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இதோ பாருங்க விஜய் மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிஞ்சு போறதுக்கு நானும் ஒரு காரணம் தான், என்ன மன்னிச்சிருங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏய் என்ன பேச வந்து அதை பேசிட்டு கிளம்ப, இந்த மாதிரி வள கொலன்னு இழுத்துனுக்காத, அதுக்கப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துடும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாரு நம்ம விஜய். உடனே அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும். நம்ம விஜய் இந்த மாதிரி கோவப்பட்டதும் அந்த இடத்துல நம்ம ரஞ்சித் வந்து ஒரே வார்த்தை சொல்றாங்க, இதோ பாரு மாமா, நீங்க இந்த கொலையை பண்ணல, அது மட்டும் இல்லாம அந்த கொலையை பண்ணது மல்லியும் இல்லை, இது எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வைஃப் ரேணுகா இருக்காங்களா, அவங்கள கொலை பண்ணதும் ராஜேஸ்வரி தான் அப்படின்ற உண்மையை அங்க சொல்ல வராங்க. இந்த உண்மையை கேட்டதும் என்ன சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட வியப்போடையும் பயத்தோடையும் கேட்குறாங்க. இதை கேட்டதும் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், நடந்தது இதுதான், நடந்தது இது மட்டும்தான் உண்மை. அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேஸ்வரி தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் சுடரை கொலை பண்ணதும் ராஜேஸ்வரி தான். அந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கே தெரியாமல் ஒரு கத்தியை எடுத்துன்னு வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரகு கிட்ட கொடுத்து அந்த ரகுவை அழைச்சிட்டு போயிட்டு அந்த சுடருக்கால அவ இருக்கிற இடத்துல அவ இறந்துட்டு இருந்தா. அந்த சமயத்தில் அந்த கத்தி அங்கே போட்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் ராஜேஸ்வரியோட பிளான் தான். ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, மறுபக்கம் மல்லியும் இருக்கக்கூடாது, சொத்தை மொத்தத்தையும் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் ஆங்காரத்தோடையும் சுற்றின்னு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களையும் உங்கள் சொத்தையும் காப்பாற்றுறது உங்களோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டாலும் மல்லியை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு பிளான் அருமையாக போட்டு வச்சிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் வரீங்களோ அந்த அளவுக்கு மல்லியை காப்பாற்றல, இல்லைன்னா மல்லியோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நீ எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கண்டிப்பா நான் போய் உதவி செய்யாம இருப்பேனா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்னு, நான் கண்டிப்பா உதவி செய்யறேன். ஆனா நீங்க இந்த உதவிக்கு எனக்கு ஒரு கைமாற ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து அரவிந்தா காதலிக்கிறேன், இப்போதான் எனக்கு அந்த காதல் புரிய வச்சு, அரவிந்த் கூட நீங்க தான் என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அரவிந்தும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ரஞ்சித்தை விரும்புறேன், ரஞ்சித்துக்கிட்ட இதெல்லாம் சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவ புரிய வச்சு அவள் வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை பயணம் நான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுனது நம்ம தலைவருக்கு புரிய வருது. சரி ஓகே, இந்த கான்செப்டை நாம ஒரு விதையா வச்சு இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம், போயிட்டு அரவிந்த் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு நல்லது ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்றத பொறுத்துன்னு பார்த்தா தெரிய போகுது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சரி ஓகே இதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம தீபிகா வராங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி ஓகே, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்ல வந்து நீ எல்லா உண்மையும் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்றேன், நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன, அது மட்டும் இல்லாம ரேணுகாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் ஓப்பனா. எனக்கு எதுலையும் எந்த ஒரு பயமும் இல்லை, இது எல்லாத்தையும் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ சொல்கிறன்றதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, உன்னோட வாழ்க்கையில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்ற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு முடிச்சிடுறாங்க. நம்ம மல்லி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரஞ்சிதங்கிறாங்களா, அவங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீ கெட்டவ தான், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லது பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, எப்படியோ ஒன்று என்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிருக்க, இதுக்கு நான் கைமாறா உனக்கு என்ன வேணாலும் செய்வேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதத்துக்கு சொல்கிறாங்க. ரஞ்சித் நீ எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ எனக்கு பண்ண வேண்டியது அரவிந்தை என் கூட சேர்த்து வைக்கணும், அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க. உடனே இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. கரெக்டாக அந்த இடத்துல என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அப்போ அடிக்கடி அப்டேட் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு போயிடும். இந்த இடத்துல ராஜேஸ்வரியோட கையால் இருக்கிறது நம்ம ரஞ்சிதத்துக்கே தெரியல. இந்த மாதிரி ரஞ்சிதம் வந்திருந்தா இந்த மாதிரி உங்களை பற்றியான விஷயத்தை எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் சொல்ல போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிருக்கான். இதனால உங்கள் வாழ்க்கையை ஒரு பக்கம் சிக்கலில் மாட்ட போகுது, அதனால உஷாராக இருந்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், நான் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஐயோ, இவளுக்கு ஹெல்ப் பண்ணது நமக்கு தப்பாக போச்சு, இவன் தானே லாஸ்ட் நமக்கே ஆப் வைக்கிறாள், இப்போ என்னடா பண்றது, இதே மாதிரி போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல மாட்டேங்குமே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த குழப்பம் கண்டினியூ ஆகுமா ஆகாதா, அடுத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இதை எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் அதிகமாகிட்டு தான் போயின்னு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து எந்த உண்மையும் ஒத்துக்காமல் நான் எதுவும் பண்ணலை, நான் தெளிவாக சொல்கிறேன், நான் எதுவும் பண்ணலை, என் மேலே அபாண்டமாக பழி போடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க காரணம் என்னோட சதி வேலைகள் இல்லை, இது எல்லாமே பண்ணது அந்த கேடுகெட்ட கேவலமான
ராஜேஸ்வரியா தான் இருக்கும், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கதிரேசன் சொல்றாரு. கதிரேசா நீ சொல்றதால எப்படி நம்புறது சொல்லு, நீ பணத்தை கொடுத்து அனுப்பணியா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல், எனக்கு தேவை பதில், பதிலுக்கான விடை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாத்தி மாத்தி ஒரே கேள்வியை தான் கேட்டு இருக்காரு. சரி ஓகே, நான் பதிலுக்கான கேள்விக்கான பதில் நான் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சரி சொல்லு பார்க்கலாம், அப்படி என்ன விஷயத்த பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க. கதிரேசன் வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அனுப்புறது உண்மைதான், என் பேத்தி எப்படியான காப்பாற்றணும், என் பேத்தி எங்க மாட்டிக்க போறாளோ, என் பேத்தி எனக்கு வேணும், என் மக தான் என்னை விட்டு போயிட்டா, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, என் பேத்தியானா என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும்தான் நான் அந்த செயலை செஞ்சேனே தவிர மற்றபடி நான் எதுக்காகவும் செய்யல அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சுதான் சரி ஓகே நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவமா தான் இருக்கு, இதுக்கு மேல இதெல்லாம் நான் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சமாதானத்தோடையும் சமாதான போறா பறக்க விடுற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. Boom.